வணக்கம். சினி மினி சாந்தி திரையரங்கம், சாந்தி தியேட்டர், மவுண்ட் ரோட், அண்ணா சாலையில். இப்போ இந்த திரையரங்கம் இல்லை, இருந்தால் கூட சாந்தி திரையரங்கம் அப்படின்பது நடிகர் தலம் சிவாஜி கணேசனுடைய திரையரங்கம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இன்னும் சொல்ல போனால் அந்த திரையரங்கம் இருந்த காலகட்டம் வரை வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் அப்படியே டூரிசம் அப்படின்ற மாதிரி அப்படியே சென்னைக்கு வந்தால் அப்படின்னா மெரினா பீச் அப்படிலாம் எதை பார்க்கணும் அப்படின்னு வரும்போது சாந்தி திரையரங்கத்தில் படம் பார்க்க வேண்டும் அப்படின்றது. இப்போ நாங்களாம் சென்னைக்கு வரும்போது 1979 நான் சென்னைக்கெலாம் வரும்போது முதல்ல மனசுக்குள்ளே நினச்சது சாந்தி தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். ஏன்னா நல்லா நடிகர் தலம் சிவாஜி கணேசனுடைய ரசிகன். அப்படி வரும்போது சாந்தி தியேட்டரில் படம் கட்டாயம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நடிகர் தலம் சிவாஜி கணேசன் நடித்த எத்தனையோ திரைப்படங்களை சாந்தி திரையரங்கத்தில் நான் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். அந்த நடிகர் திலகத்துக்கு சொந்தமான அந்த திரையரங்கில் படத்தை பார்க்கணும் அப்படின்றது சிவாஜி கணேசனுடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே பொதுமக்கள் அனைவருக்குமே ஒரு விருப்பம் எப்போவுமே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பஸ்ஸே அதுக்கு அந்த ஸ்டாப்பு இன்னைக்கு கூட சாந்தி தியேட்டர் கிடையாது. இப்போவும் நம்ம மாநகர பேருந்துகள் போகும்போது அந்த தியேட்டர் சாந்தி ஸ்டாப் தான். இப்போவும் சாந்தி ஸ்டாப்பில் இறங்கி சாந்தி அப்படி தான், இப்போவும் சாந்தின்னு தான் சொல்லுவாங்க, தியேட்டரே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் சாந்தி ஸ்டாப்பிங் தான் அது அப்படின்றது. அப்போ அந்த திரையரங்கு இருந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிம்பாங்க. சிவாஜி கணேசனுடைய பெரும்பாலான படங்கள் சாந்தி திரையரங்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி, ஒரு குரூப் மாதிரி இருக்கும். அவருடைய படம் அப்படின்னாலே சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி அந்த 3 திரையரங்குகளில் போடுவாங்க. இது எதுக்காக சாந்தி தியேட்டரை பற்றி இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா, அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, ராஜ் கபூர் இருக்கார்ல, இந்தி திரைப்பட உலகின் மாபெரும் நடிகர் ராஜ் கபூர் சங்கம் அப்படின்ற பேரில் அவர் ஒரு படத்தை கதாநாயகனாக நடித்து இயக்கினார் அப்படிங்களேன். அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த சங்கம் திரைப்படம் சாந்தி திரையரங்கத்தில் திரையிடப்பட்டது அப்படி வச்சுங்களேன். 100 நாட்களை தாண்டி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த படம் திரைக்கு சங்கம் இந்தி படம் சென்னையில் 100 days தாண்டி சாந்தி தியேட்டரில் ஓடுது. சாந்தி தியேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 பீப்புளுக்கு மேலே ஒரு ஷோவில் உட்காரலாம். இப்போ இன்றைக்கி மாதிரி சின்ன 200 பேர் 150 பேர் உட்காந்துட்டு அப்படி கிடையாது. 1000 பேர் உட்காரக்கூடிய திரையரங்கம், பெரிய திரையரங்கம், டீலக்ஸ் ஏசின்னு போடுவாங்க. இப்போ எல்லா தியேட்டருமே ஏசின்னு போடுவாங்க. சாந்தி திரையரங்கம் மட்டும் டீலக்ஸ் ஏர் கண்டிஷன் போடுவாங்க. அந்த திரையரங்கத்தில் 100 நாட்களை தாண்டி சங்கம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் இன்னும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பார்ப்பார்கள். அப்படி வரும்போது படத்தை சிவாஜி சார் நடித்து சிவாஜியினுடைய சொந்த படம், சிவாஜி ஃபிலிம்ஸு ஓன் ஃபிலிம், சிவாஜியினுடைய சொந்த படம் புதிய பறவை ரிலீஸ் ஆகுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். சிவாஜி தயாரித்து சிவாஜி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படத்தினுடைய டைரக்டர் தாதா மிராசி, சிவாஜி கதாநாயகன், சரோஜாதேவி கதாநாயகி, எம்ஆர் ராதா இதெல்லாம் நடித்து அப்படி வரும்போது எந்த அளவுக்கு புதிய பறவை படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்றது நமக்கு தெரியும்ல. இன்றைக்கி வர புதிய பறவை படத்தினுடைய பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம மனசில் தங்கியிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும்ல. அந்த படம் சாந்தி திரையரங்கத்தில், சிவாஜி சொந்த படம் போது எதுவும் சாந்தி தியேட்டரில் தான் போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது ராஜ் கபூர் சிவாஜிகிட்ட ஃபோனில் பேசினாரா இல்லை நேரில் பேசினாரான்னு தெரியாது. ஆனால் சிவாஜிகிட்ட பேசியிருக்காரு. எப்படின்னா, அந்த படம் சங்கம் படம் நான் டைரக்ட் பண்ண படம் சாந்தி தியேட்டரில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தை நீங்கள் தூக்கிடுவீங்க. அதனால் என் படம் 100 days தாண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பல நாட்கள் இந்த படம் இங்கே ஓடணும் சென்னையில் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய வேண்டுகோள், அந்த வேண்டுகோளை நீங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் பரிசீலிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ராஜ் கபூர் சிவாஜி சார்கிட்ட கேட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது தன்னுடைய சொந்த படத்தை சாந்தி திரையரங்கில் போட முடியாத ஒரு சூழலை ராஜ் கபூர் உண்டாக்குறாரு. வேறு யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அது எப்படிங்க அது நானே ப்ரொடியூஸ் பண்ணுற படம், உங்கள் படம் தான் 100 நாள் ஓடிடுச்சுல, நம்ம தியேட்டரில் 100 days போயிருக்குல்ல, போதும்ல, அது பிறகு ஷிஃப்டிங் பண்ணி வேறு ஏதாவது ஒரு தியேட்டரில் போட்டுக்குங்க. இது என் சொந்த படம், அதுவும் கிரைம் சப்ஜெக்ட்டு, ஆங்கில படத்திற்கு நிகராக திடுக்கிடும் சம்பவங்களை வைத்து நான் பண்ணியிருக்கக்கூடிய படம் இது. இந்த படத்தை எப்படி என் தியேட்டரில் போட முடியாமல் அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. என்னுடைய ரசிகர்களே அதை விரும்ப மாட்டாங்க. சாந்தி தியேட்டரில் படத்தை பார்த்தா தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைப்பாங்க. அப்படின்னு தானே பொதுவாக நீங்கள் அப்படி சிவாஜி சொல்லியிருப்பாருன்ற மாதிரி தானே மனசுக்குள்ள நினைப்பீங்க. சிவாஜி அப்படி சொல்லலை. ராஜ்கபூர் சொன்னோடனே சரின்ட்டார் சிவாஜி. ஓகே, ஏன்னா அது ஏன்னா ராஜ்கபூர் சீனியர் ஆக்டரில், சிவாஜி சார் எப்போவுமே சீனியர்களை மதிப்பார், மரியாதை கொடுப்பார். ராஜ்கபூர் மேலையெல்லாம் சிவாஜி சாருக்கு மிக உயர்ந்த மரியாதை, மதிப்பு. அதனால் சிவாஜி சார் சொல்லிட்டாரு, அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால சாந்தியில் அந்த படத்தை தூக்க வேண்டாம், நீங்கள் சங்கம் படமே ஓடட்டும், கண்டினியூ ஆகட்டும். நான் என்னுடைய சொந்த படமான புதிய பறவை படத்தை நான் வேறு தியேட்டரில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பேரகன் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. இப்போ வாலாஜா சாலைன்றோம்ல, எம்எல்ஏ ஹாஸ்டல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து அந்த மல்டி வசதிகள் கொண்ட மருத்துவமனை இருக்குல்ல, பல்நோக்கு மருத்துவமனை, அந்த இதில் அந்த மருத்துவமனைக்கு நேரம் எதிர அப்படியே வாலாஜா ரோட்டில் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வெளியே பேரகன் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. இப்போ இந்த தியேட்டர் இல்லை. அந்த பேரகன் திரையரங்கில் புதிய பறவை படத்தை திரையிடுவதற்கு சிவாஜி உத்தரவு பிறப்பித்தார். சாந்தி திரையரங்கத்துக்கு பதிலாக யோசிப்பாங்க, தன்னுடைய சொந்த படத்தையே தன்னுடைய சொந்த தியேட்டரில் போட முடியாத ஒரு நிலை உண்டாகி ராஜ் கபூருக்காக சிவாஜி விட்டு கொடுத்தார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து உண்மையாகவே இன்றைக்கி நடிகர் சிவாஜி கணேசன் இல்லை, ராஜ் கபூர் இல்லை, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே சிவாஜி மேலே நமக்கு அளவற்ற ஒரு உயர்ந்த எண்ணம் உண்டாகுது அப்படின்றது உண்மை தானே. இந்த இடத்தில் சாந்தி திரையரங்கம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சாந்தி திரையரங்கம் அப்படிங்கும்போது சிவாஜி சார் வந்து தன்னுடைய மகளுடைய பெயரில் இந்த திரையரங்கத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லாருமே நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சிவாஜி வந்து தன்னுடைய மகள் சாந்தியின் பெயரில் இந்த திரையரங்கத்தை கட்டியிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு. உண்மையான மேட்ரு என்னென்னா, சிவாஜி சார் வந்து இந்த சாந்தி தியேட்டர்ன்ற அந்த திரையரங்கத்தை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த தியேட்டரை ஒரிஜினலாக கட்டினவர் வந்து ஜி உமாபதி. ஜி உமாபதினா யாருன்னா, அக்னி நட்சத்திரம் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் அவர் நடித்திருப்பார். அண்ணா சாலையில் ஆனந்த் அப்படி, ஆனந்த், லிட்டில் ஆனந்த், மினி ஆனந்த் அப்படின்னு திரையரங்கம் இருந்துச்சு. இப்போ இந்த திரையரங்கம் இல்லை. அந்த 1000 லைட்ஸ் ஏரியாவில் 1000 விளக்கு பகுதியில் அந்த திரையரங்கத்தினுடைய உரிமையாளர் ஜி உமாபதி. அந்த ஜி உமாபதி அவர் தான் ராஜராஜ சோழன் படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த ஜி உமாபதியினுடைய தியேட்டர் தான் சாந்தி திரையரங்கம். அவருடைய மகள் பேர் சாந்தி. தன்னுடைய மகள் பேரில் சாந்தி அப்படின்ற இதில் வந்து அந்த திரையரங்கத்தை வச்சிருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நெருங்கிய நண்பர். அப்படி வரும்போது சிவாஜி சார் வந்து தனக்கு ஒரு திரையரங்கம் வேணும் அப்படின்போது உமாபதிட்ட, தன்னுடைய நண்பர் உமாபதிட்ட சிவாஜி சார் கேட்டார். இது மாதிரி நீங்கள் வந்து அந்த தியேட்டரை வச்சுருக்கீங்க, அந்த தியேட்டரை வந்து எனக்கு விலைக்கு கொடுக்குறீங்களா, நான் விலைக்கு வாங்கிக்கிறேன்ற மாதிரி. அப்போ சிவாஜியே பிரியப்பட்டு கேட்டு அப்படின்னு வரும்போது சரின்னு சொல்லி சம்மதித்து அந்த திரையரங்கத்தை சிவாஜிக்கு கொடுத்துட்டாரு. சிவாஜி சார் அதை விலைக்கு வாங்கிட்டார். விலைக்கு வாங்கி தன்னுடைய மக பேரும் சாந்தின்றதுனால அந்த பேர் ஏற்கனவே இருந்த சாந்தி என்ற பேர்லேயே அந்த தியேட்டர் வந்து கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுங்க. அதனால் வந்து காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லை, ராஜ் கபூர் இல்லை, ஜி உமாபதி இல்லை, சாந்தி திரையரங்கமும் இல்லை, ஆனந்த் திரையரங்கமும் இல்லை. இந்த இவ்வளவு சம்பவங்களுக்கு பின்னால், இவ்வளவு பெயர்களுக்கு பின்னால் இப்படிப்பட்ட சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.